விலங்குலகம். ஸோ விலங்குலகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்கான கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்கன்றத அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செல் உயிரினங்கள். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே, அது இந்த சைடு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பல செல் உயிரினங்கள். இல்லை ஒட்டகத்தோட சிரமம் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா இது எப்படி பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா அதிக நாட்கள் சர்வே பண்ண முடியுதுன்னா அதுக்கான காரணங்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீண்ட கண் இமை, அதாவது இந்த மணல் புழுதியிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக. வேர்வை சுரப்பிகள் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதிக அளவு பார்த்திங்கன்னா நீரை சேமித்து வச்சுருக்கோம். தடித்த தோல், சிறுநீரும் பார்த்திங்கன்னா இதை வந்து அதிகமாக வெளியேற்றாது. அதனால் ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்காமையே ஒட்டகத்தினால் சர்வே பண்ண முடியும். பாதங்கள் பார்த்திங்கன்னா தட்டையான பாதங்கள், அதனால் மணல் நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த திமில் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கொழுப்புகள் சேகரித்து வச்சுருக்கோம். எப்படி தண்ணியை சேர்த்து வச்சுருக்கோம் அதே மாதிரி கொழுப்பையும் சேர்த்து வச்சுக்கோம். அது எதுக்குன்னா தேவைப்படுற நேரத்தில் அதை கரைச்சி பார்த்திங்கன்னா அது உணவாக எடுத்துக்கும். சிங்கப்பூரில் உள்ள ஜீராங் பறவைகள் பூங்காவில் பென்குவின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டினுள் 0 டிகிரி செல்சியஸ் அல்லதும் அதற்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன. இதில் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்னா ஜீராங் பறவைகள் பூங்கா எங்கே இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது. ஸோ அங்கே 0 டிகிரி செல்சியஸ், அப்புறம் அது கீழே எந்த பறவைகள் பராமரிக்கப்படுது, பென்குவின். ஸோ அமீபா பார்த்திங்கன்னா ஒரு செல் உயிரினம் மேலேயே சொல்லியிருந்தேன். அமீபா மாதிரியே பார்த்திங்கன்னா பாரமிசியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூக்ளினா. இந்த பாரமிசியம் என்பது பார்த்திங்கன்னா நீரில் வாழும் ஒரு செல் உயிரினமாகும். ஸோ இந்த ஒரு செல் உயிருக்கும் பல செல் உயிர்களுக்கும் சின்னதாக டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானதான். இதில் ரொம்ப டீப்பாக போகிறதுக்கு அவசியம் கிடையாது. ஒரு செல் உயிரினவே பார்த்தீங்கன்னா ஒரே செல்லில் பார்த்திங்கன்னா எல்லா வாழ்க்கைக்கான அனைத்து செல்களுமே மேற்கொள்கின்றது. இது அப்படி கிடையாது. ஒவ்வொரு செல்களுக்கும் வேறு வேலைகள் கொடுக்கப்பட்டு அது செய்யுது. இதில் பார்த்திங்கன்னா பொதுவாக இவை அளவில் மிகச்சிறியவை, நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்கக்கூடியும். இது கண்ணிலையும் பார்த்துக்கலாம். இவற்றில் திசுக்கள், உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் கிடையாது. இதுக்கு அப்படி எல்லாமே இருக்குது. செல்களின் அளவு அதிகரிப்பதன் மூலம் வளர்ச்சி நடைபெறுகிறது. இதில் செல் பிரிவு மூலம் வளர்ச்சி நடைபெறுகிறது. செல் பிரிவு மூலம் தான் வயதும் ஆகுது. எடுத்துக்காட்டு இதுக்கு அமீபா, பாரமிசியம், யூக்ளினா. இதுக்கு மண்புழு. மற்ற எல்லா உயிரினங்களுமே பல செல் உயிரினங்கள் தான். மீன்கள் பார்த்திங்கன்னா செவுள்கள் எனப்படும் சிறப்பு உறுப்புகளை பெற்றுள்ளன. இது வந்து என்னென்னா தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜனை பிரித்து ஆக்சிஜனை மட்டும் சுவாசிக்கிற அந்த ஃபில்ட்ரு வேலையை வந்து பண்ணுது இந்த செவுள்கள். தவளை பார்த்திங்கன்னா இருவாழ்வியல், நீரிலையும் வாழும், நிலத்திலையும் வாழும். இவை இளம் உயிர் நிலையில், அதாவது சின்ன வயசில் இருக்கும்போது செவுள்கள் மூலமும் முதிர் உயிர்நிலையில் தோல் மூலமும் வாய்க்குழி மற்றும் நுரையீரல் மூலமும் பார்த்திங்கன்னா இது சுவாசிக்குது. ஒரு வித்தியாசமான உயிரினம். பல்லிகள் பார்த்திங்கன்னா நுரையீரல்கள் மூலம் மட்டுமே சுவாசிக்கின்றன. பல்லிகள் பார்த்திங்கன்னா நுரையீரல் மூலமாக மட்டுமே சுவாசிக்கின்றன. அதே மாதிரி பறவைகளில் ஒரு முக்கியமான பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இருவிழி பார்வை கொண்டது. அதாவது இந்த கண்ணு பார்த்திங்கன்னா ஒரு பொருளையும், இன்னும் அந்த சைடு இருக்கிற கண்ணு, அந்த இருக்க கண்ணு பார்த்திங்கன்னா வேற ஒரு பொருளையும் பார்க்கலாம் ஒரே நேரத்தில். ஸோ அப்படி ஒரு இருவிழி பார்வை கொண்டது தான் பறவைகள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இங்கே தான். வலசை போதல், கூடங்குளம் தெரியும் உங்களுக்கு, கூடங்குளம், வேடந்தாங்கல், கோடியக்கரை அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பல பறவைகள் வெளிநாடுகள்லேருந்து, சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலேருந்து பார்த்திங்கன்னா வேடந்தாங்கல் வருது. அதே மாதிரி இங்கே இருக்க பறவைகளும் அங்கே போகுது. ஸோ ஒட்டகத்துக்கு ஒரு சிறப்பான பேர் என்னென்னா பாலைவன கப்பல். நான் மேலே இதோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் குளிர்கால உறக்கத்துக்கான எடுத்துக்காட்டு ஆமை, குளிர்கால உறக்கத்துக்கு எடுத்துக்காட்டு ஆமை, கோடைகால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டு நத்தை. கருங்கால் எலி எப்பொழுதும் நீர் அருந்துவதே இல்லை. ஏன்னா அது தன்னோட உணவுலேருந்தே பார்த்திங்கன்னா நீரை பிரித்து எடுத்துக்குது. ஸோ இதை ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். துருவக்கடி துருவப்பகுதி, பென்குயின் துருவப்பகுதி தான். வரையாடு மட்டும் பார்த்திங்கன்னா மலைப்பகுதி, சிங்கம் காடுகள். ஸோ இந்த படத்துக்கான புக் பை கொஷின் பார்க்கலாம். உயிருள்ள பொருள்கள் அல்லது உயிரினங்களை பற்றி படிப்பது உயிரியல். கீழ்காணும் எவற்றுள்
எவை உயிருள்ளவைகளின் பண்புகளாக கருதப்படுகின்றன? 1, 4, 2, 3. பல்லிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? நுரையீரல்கள் மூலம். அனைத்து விலங்குகளுக்கும் தேவையானது காற்று, உணவு மற்றும் நீர். எந்த விலங்கு செவில்கள் எனப்படும் சுவாச உறுப்பை பெற்றுள்ளது? மீன் தான். ஒரு வாழிடத்தின் உயிரி காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பினை தேர்ந்தெடு. நீர்வாழ் தாவரம், மீன், தவளை, பூச்சிகள். கீழ்கண்டவற்றுள் எதை வாழிடமாக கூற முடியாது? மேயும் கால்நடைகளுடன் கூடிய பண்படுத்தப்பட்ட நிலம். பறவைகள் காற்றில் பறப்பதற்கு உதவி செய்வது எது? உள்ளீடற்ற மற்றும் லேசான எலும்புகள் தான் பறக்க உதவி செய்யுது. பாரமீசியம் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கு உதவுவது எது? குறு இலை. கங்காரு எலி வசிப்பது பாலைவன வாழிடம். கங்காரு எலி வசிப்பது பார்த்தீங்கன்னா பாலைவன வாழிடத்தில் தான் கங்காரு எலி இருக்குது. கோடிட்ட இடத்தை நிரப்புக. நீர்நிலைகள், பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை டேஸ் என்று அழைக்கலாம். உயிரினங்களின் பல்வகை தன்மை. செல் எண்ணிக்கையில் அடிப்படையில் விலங்குகளை டேஸ் மற்றும் டேஸ் என வகைப்படுத்தலாம். ஒரு செல் உயிரி, பல செல் உயிரி. பறவைகளின் வால் திசை திருப்பு கட்டையாக செயல்பட்டு டேஸுக்கு உதவுகிறது, பறப்பதற்கு உதவுகிறது. அமீபா டேஸ் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கிறது. அமீபா பார்த்திங்கன்னா போலிக்கால்கள் உதவியால் பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி செய்யுது. சரியா தவறா? ஓர் உயிரி வாழக்கூடிய அல்லது வசிக்கக்கூடிய இடம் வாழிடம் எனப்படும். சரி. புவியியல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புறச் சூழல் ஆகியவை புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். தவறு, ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு செல் உயிரியான அமீபா போலிக்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யுது. ஆமாம். பறவைகளால் ஒரு நேரத்தில் ஒரு பொருளை மட்டுமே பார்க்க முடியும். தவறு, நம்ம பார்த்தோம். ஒரே நேரத்தில் பார்த்திங்கன்னா 2 கண்களுமே வேறு வேறு பொருளை பார்க்கலாம். பாரமீசியம் ஒரு செல் உயிரி. பாரமீசியம் யூக்ளினா அமீபா. மலைக்காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்களை டேஸ் என்று அழைக்கிறோம். நில வாழிடம். ஒரு செல்லால் ஆன உயிரினங்கள் ஒரு செல் உயிரினம் என்று அழைக்கப்படும். மீனின் சுவாச உறுப்பு செவில்கள். கால்களில் உள்ள வலைநகங்களின் மூலம் பல்லிகள் தரைகளில் டேஸ் ஒட்டுகின்றன. பல்லிகளில் பார்த்தீங்கன்னா டேஸ்னா பல்லிகளில் பார்த்தீங்கன்னா தரையில் ஒட்டுது. ஒட்டகங்கள் தங்கள் திமிர்களில் கொழுப்புகள் சேமிக்கின்றன. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கொழுப்புகளை கரைச்சி தேவையான நேரத்தில் அது உணவாக எடுத்துக்குது. நம்ம அடுத்த பாடத்துக்கு போகலாம். உடல் நலமும் சுகாதாரமும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். நீங்கள் மற்ற பாடத்தை படிக்கிறதுல இது இன்னும் கூடுதல் கவனமாக நீங்கள் இதை படிக்கலாம். உடல் தன்னை தகவமைத்துக் கொள்வதன் மூலம் உடலினுள் சமநிலையை பேணுகின்ற சிறப்பான நிலையாகும். இந்நிலை ஹோமோயோஸ்டிஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ உடல் தன்னை தகவமைத்துக் கொள்வதன் மூலம் உடலினுள் சமநிலையை பேணுகின்ற சிறப்பான நிலையாகும். இதுக்கு பெயர் தான் ஹோமியோஸ்டிஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கூற்றுக்காரங்களை நல்லா கேட்கக்கூடிய ஒரு வரிகள் தான். ஸோ நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல்கள் பார்த்திங்கன்னா 6 வகையாக இருக்குது. கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள், தாது உப்புக்கள், புரதங்கள், வைட்டமின்கள், நீர். ஸோ இந்த சத்துக்கள்லாம் எந்தெந்த பொருட்கள் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்ற கீழே நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க. சர்க்கரை பார்த்திங்கன்னா பழங்கள், தேன், கரும்பு, சர்க்கரை, பீட்ரூட், இதுலேருந்து நம்ம சர்க்கரை சத்து கிடைக்கிது. அரிசி, சோளம், உருளைக்கிழங்கு மற்றும் பிற இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் கிடைக்கிது. அதாவது கார்போஹைட்ரேட்டுகளில் உள்ள பார்த்திங்கன்னா இத்தனை இருக்குது. முழு தானியங்கள், கொட்டை உணவு வகைகள் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து இருக்குது. கொழுப்புகள். கொழுப்பு என்பதும் ஆற்றல் தரும் ஒரு உணவு ஆகும். இது ஒரு கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தரக்கூடியது. நம்ம அரிசியை விட பார்த்திங்கன்னா தானியங்கள் தான் அதிக ஆற்றலை தரக்கூடியது. பட் இப்போல்லாம் தானியங்களை நம்ம கண்ணில் பார்க்குறதே ரேராக இருக்குது. இவை நம்ம உடலுக்கு ஆற்றலை தருவதோடு உடலை பாதுகாத்து உடல் செல்களையும் பாதுகாக்கின்றன. அடுத்து பார்த்திங்கன்னா புரதங்கள். இது பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய பயிறு, வேக வைத்த முட்டையின் வெள்ளைக்கரு. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா பீன்ஸில் நிறைய புரதங்கள் இருக்குது. ஸோ விட்டமின்கள் எத்தனை வகைன்னு உங்களுக்கு தெரியும். ABCDE அப்புறம் K ஆகிய 6 முக்கிய வைட்டமின்கள் உள்ளன. இவற்றுள் வைட்டமின் B மற்றும் வைட்டமின் C ஆகிய இரண்டும் நீரில் கரையும் வைட்டமின்களாகும். அப்போ இந்த BC மட்டும் பார்த்திங்கன்னா நீரில் கரைஞ்சிருவாங்க. மிச்சம் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா கொழுப்பில் கரைவது. ஸோ 6ல்
2 மட்டும்தான் நீரில் கரையும். பிசி மட்டும் நீரில் கரையும். மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற 4மே கொழுப்பில் கரையக்கூடியது. ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமான பாக்ஸ். உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரீ டயத்தில் இந்த பாக்ஸை நீங்கள் ஒரு ரீட் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸு கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதிகமாகவே இருக்குது. ஸோ வைட்டமின் ஏ அதோட குறைபாடு பார்த்திங்கன்னா மாலைக்கண் நோய். வைட்டமின் பியோட குறைபாடு பெரி, அதாவது நரம்பு பலவீனம், உடல் சோர்வு. வைட்டமின் சி பார்த்திங்கன்னா ஸ்கர்வி, ஈர்களில் இரத்த கசிவு. வைட்டமின் டி பார்த்திங்கன்னா ரிக்கட்ஸ், பலவீனமான எளிதில் வளையக்கூடிய எலும்புகள். வைட்டமின் இ பார்த்திங்கன்னா நரம்பு பலவீனம், மங்கலான கண் பார்வை, மலட்டுத்தன்மை. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா வைட்டமின் இ குறைபாடு. வைட்டமின் கே குறைபாடு பார்த்திங்கன்னா பலவீனமான எலும்புகள், அப்புறம் பற்கள். சிறு காயத்தினால் ஏற்படும் அதிகப்படியான இரத்த கசிவு. நிறைய சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன அடி தான் விழுந்திருக்கும், காயமே சின்னதாக தான் இருக்கும், பட் ரத்த போக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது. அப்போ நெல்லிக்காயில் தான் ஆரஞ்சை விட அதிகமான வைட்டமின் சி இருக்குது. ஸோ இதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு நெல்லிக்காயை பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட்டு போயிடலாம், விலையும் கம்மி தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சூரிய வெப்ப கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கும் களிம்புகள் தோலின் வைட்டமின் டி உற்பத்தி 95% பார்த்திங்கன்னா குறைக்கிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைக்காரங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்லலாம் பண்ணிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா வைட்டமின் டி உற்பத்தியை பார்த்திங்கன்னா 95% குறைக்குது. இல்லை வைட்டமின் டி குறைபாடு நோய் ஏற்படுகிறது. பட் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வைட்டமின் டி உற்பத்தி சன்லைட்டில் தான் வருது. அதை நம்ம தடுக்கக்கூடாது. பட் அது எந்த டைம்னா காலையில் ஒரு 6லேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே தான் அந்த வைட்டமின் டி அதிகமாக உற்பத்தி ஆகும். அதே மாதிரி சாயந்தர நேரத்துலையும் நீங்கள் அந்த மாதிரி வைட்டமின் அந்த சத்துக்கள் உற்பத்தி ஆகும். பட் இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன்றதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்க, ரொம்ப வெயிலே நிற்கிறீங்க, உச்சி வெயிலே நிற்கிறீங்கன்னா அந்த மாதிரி டயத்தில் கண்டிப்பாக போகலாம். அப்போல்லாம் வைட்டமின் டி உற்பத்தி ஆகிறத விட உங்கள் பாடியோட ஹீட்டு தான் அதிகமாகும். ஸோ அப்போ நீங்கள் சன்ஸ்க்ரீன் லோஷனை யூஸ் பண்ணிக்கலாம். தாது உப்புக்கள் எதுனா கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின், இரும்பு சத்து. கால்சியம் பார்த்திங்கன்னா எலும்புகள், உங்களுக்கு தெரியும், எலும்புகள், அப்புறம் ரத்த உறுதல். பாஸ்பரஸ் வலுவான எலும்புகள். அயோடின் பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி, இதோட வேலைகள் எல்லாமே. இரும்பு சத்து பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சி. ஸோ இரும்பு சத்து அதிகமாக இந்த முருங்கைக்கீரையில் தான் இருக்குது. இதை பற்றி தனியாக நீங்கள் பார்க்கலாம். முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து, புரதம்னு எக்கச்சக்கமாக பார்த்திங்கன்னா அதில் சத்துக்கள் இருக்குது. நீங்கள் நம்ம தேடி போய் பாதாம், பிஸ்தா இப்படிலாம் நிறைய பேர் சாப்பிட்டுட்ருப்பாங்க. விலை அதிகமாக இருக்க இந்த நட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. பட் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கிறதுலேயே இத்தனை சத்துக்கள் பார்த்திங்கன்னா வேறு எந்த நாட்டிலையுமே இப்படி கிடைக்காது. உலகத்தில் 80% முருங்கைக்கீரை நம்ம தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஆகியவை நிறைந்து காணப்படுகின்றன. ஆக்சிஜனேற்ற தடுப்பானாகவும் பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை விளையுது. 8 டம்ளர் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் தண்ணி தான் நீங்கள் குடிச்சாகணும். இது இருந்தபட்சம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் அவங்க சொல்லியிருக்காங்க 2 லிட்டர்னு சொல்லிட்டு. கார்போஹைட்ரேட்டுகள் அரிசி, கோதுமையில் இருக்குது. உருளைக்கிழங்கு. கொழுப்புகள் பார்த்திங்கன்னா ஆற்றலை தருகிறது, ஆனால் அதிகமாக சேர்த்துக்கூடாது. புரதங்கள், வைட்டமின்கள் பார்த்திங்கன்னா காய்கறிகள் கிடைக்கிது. தாது உப்புக்கள் பொதுவான உடல் செயல்பாடுகள் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்தல் தான் தாது உப்புக்கள். ஸோ இந்த நோய்கள் பெயரை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது குவாசியோர்கர் அப்படின்னா வளர்ச்சி குறைபாடு, முகம் காலில் வீக்கம், வயிற்றுப்போக்கு, இதுக்கு பேர் குவாசியோர்கர். மராஸ்மஸ் அப்படின்னா மெலிந்த உடல், மெதுவான உடல் வளர்ச்சி, இதுதான் மராஸ்மஸ். ஸோ இந்த தாது உப்புகள் குறைபாடில் ஏற்படும் நோய்களை பற்றி பார்க்கலாம். கால்சியம் குறைபாடில் பார்த்திங்கன்னா ரிக்கட்ஸ், பாஸ்பரஸுக்கு ஆஸ்மோடலிப் மலேசியா, அயோடின் பார்த்திங்கன்னா கிரிட்டினிசம், இரும்பு சத்துக்கு இரத்த சோகை. சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனுடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2வது இடத்துல இருக்குது உடல் பருமனில். ஸோ முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா கொழுப்பு, எண்ணெய் பொருட்களை பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிடாம இருங்க. அடுத்து பாக்டீரியா என்பவை மிகச்சிறிய ப்ரோகரோட்டியாக் நுண்ணுயிரிகள் ஆகும். பாக்டீரியா செல்லில் உட்கரு கிடையாது.
நோய் என்பது குறிப்பிட்ட அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளை கொண்ட உடல் செயலில் நிகழ்வத்தை அப்படி போட்டிருக்காங்க, செயலில் நிகழ்வு ஆகும். கோளாறு என்பது உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மையாகும். ஸோ கோளாறுக்கும் நோய்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு நோட் பண்ணிக்கோங்க. காலரா வயிற்றுப்போக்கு பார்த்திங்கன்னா அசுத்தமான நீர் மூலமாக பரவுது. நிமோனியா காய்ச்சல், இருமல், தும்மல் என்பது வெளிப்படும் காட்டு திவலைகளை சுவாசித்தல் மூலம் வருது. டெட்டனஸ் பார்த்திங்கன்னா அப்புறம் கக்குவான் ரெண்டுமே பாக்டீரியாக்களால் தாக்கப்பட்ட காயங்கள். காசா நோய், இருமல் மற்றும் தும்மல் என்பது வெளிப்படும் காட்டு திவலைகளை சுவாசித்தல். டைபாய்டு ப்ளஸ் காய்ச்சல் பார்த்திங்கன்னா அசுத்தமான அல்லது உணவு மூலிமா வருது. வைரஸ்கள் புரத உரையால் சூழப்பட்ட நியூக்ளிக் அமிலத்தினை கொண்டுள்ளது தான் வைரஸ்கள். ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு ரெட்ரோ வைரஸ் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ ரெட்ரோவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பேருனா ஆர்என்ஏ. ஸோ ஆர்என்ஏனா ரெட்ரோ வைரஸ். சூரிய படத்தை வச்சுக்கலாம். நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஸ் தேவைப்படுகிறது, புரதம் தேவைப்படுகிறது. ஸ்கர்வி டேஸ் குறைபாட்டால் உருவாகிறது. வைட்டமின் சி. கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டு ஆகும். தாது உப்புக்கள். நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும், ஏனெனில் அவற்றில் அதிக வைட்டமின்களும் தாது உப்புக்களும் உள்ளன. பாக்டீரியா ஒரு சிறிய நுண்ணுயிரி. டேஸ் சிறிய நுண்ணுயிரினா ப்ரோகேரியாட்டிக். ஹீமோகுளோபின் உற்பத்தி இரும்பு சத்து உதவுகிறது. ஆமாம், சரிதான். சரி, நம்ம இங்கே போகலாம். நிரப்புக. ஊட்டச்சத்து குறைபாடு டேஸ் நோய்களுக்கு வழிவகுக்கிறது. மராஸ்மஸ், அப்புறம் குவாசியர்கள். அயோடின் சத்து குறைபாடு பெரியவர்களில் டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது. மிக்சிடிமா. வைட்டமின் டி குறைபாடு டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது. ரிக்கெட்ஸ். டைபாய்டு நோய் டேஸ் மற்றும் நீர் மாசுபடுவதால் பரவுகிறதுனா அசுத்தமான உணவு மற்றும் நீர். குளிர்காய்ச்சல் வைரஸ் மூலம் பரவுது. சரியா தவறா? நம் உணவில் 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. தவறு. 6 இருக்குது. நம் உடலில் கொழுப்பு ஆற்றலாக சேமித்து வைக்கப்படுகிறது. ஆமாம், சரிதான். அனைத்து பாக்டீரியாக்களும் கச இலைகளை பெற்றுள்ளன. தவறு. ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்பு சத்து உதவுகிறது. சரி. ஓம்புயிரின் உடலுக்கு வெளியேயும் வைரஸ்களால் வளர்ந்து இனப்பெருக்க செய்ய இயலும். தவறு. அரிசி பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்குது. பருப்பு வகைகளில் புரதம் இருக்குது. வைட்டமின் டிக்கு பார்த்திங்கன்னா ரிக்கெட்ஸ். வைட்டமின் சிக்கு பார்த்திங்கன்னா ஸ்கர்வி. அயோடின் பார்த்திங்கன்னா முன்கழுத்து கலரை நோய். இரும்பு பார்த்திங்கன்னா இரும்பு சத்து. காலரா பார்த்திங்கன்னா பாக்டீரியா பரவுது. சின்னம்மை வைரஸாக பரவுது. பொறுத்துக. வைட்டமின் ஏ மாலைக்கண் நோய். வைட்டமின் பி பெரிபெரி. வைட்டமின் சி ஸ்கர்வி. வைட்டமின் டி ரிக்கெட்ஸ். வைட்டமின் இ மலட்டுத்தன்மை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்க பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு, அதாவது குரூப் 4ல் இருக்கிற சிலபஸ் படி நம்ம இருக்கிற பாடத்தை நம்ம படிச்சிட்டோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் போகலாம். கற்றலை விட கேட்டலே நன்று.